ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு அருமையான டேஸ்ட்டில் சட்னி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு சொன்னால் புதினா சட்னி. இந்த புதினா சட்னி ஒயிட் ரைஸோட நம்ம கிளறி லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாகவும் கொடுத்துக்கலாம். டேஸ்ட் ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். அப்புறம் இட்லி, தோசை, சப்பாத்தி இது எல்லாத்தோடையுமே சூப்பரான மேட்சாக இருக்குங்க. ஆல்ரெடி நம்மளோட சேனலில் வந்துட்டு புதினா சட்னி ரெசிபி போட்டிருக்கேன். இது வந்துட்டு டிஃப்ரெண்ட் டைப்புங்க. இது வேறு மாதிரி. இப்போ வந்துட்டு புதினா இலைகளை கழுவிட்டு நான் ஒரு தட்டில் எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ இந்த சட்னி பண்ணுறதுக்காக ஒரு பாத்திரத்தை நம்ம அடுப்பில் வச்சுக்கலாம். நான் மண் சட்டி வச்சுருக்கேன். இப்போ கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாங்க. இப்போ உளுந்தம்பருப்பு சேர்த்தாச்சு. இந்த உளுந்தம்பருப்பு பொன்னிறமும் பொரிஞ்சு வர்றது வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம். இப்போ 2 தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன், அதை இதோடு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதோடு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். அது நல்லா வதங்கி வரட்டுங்க. இப்போ நான் 4 மிளகாய் வத்தல் சேர்த்துருக்கேன். நம்ம இந்த சட்னியில் பச்சை மிளகாயும் சேர்க்க போகிறோம். அதனால் 4 மிளகாய் வத்தல் மட்டும் போட்டிருக்கேன். பாருங்கள், நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ உப்பு சேர்த்துக்கலாம், கல் உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கியாச்சு. இப்போ கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாங்க. ஜாஸ்தியாக போட்டுக்கூடாது, கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போ தேங்காய் சின்ன அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு எல்லாத்தையும் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். இந்த சட்னி பண்ணும்போது பார்த்தீங்கன்னு சொன்னீங்க, வீட்டுக்குள்ளே ஃபுல்லாக நல்ல ஒரு வாசனை இருக்குங்க. இப்போ 4 பூண்டு பொருட்கள் சேர்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா சாஃப்டாக வதங்கி வந்துருச்சு. இப்போ தக்காளி இந்த அளவுக்கு வதங்கின பின்னாடி நம்ம புதினா இலைகளை சேர்த்துக்கலாம். இந்த புதினா இலைகள் ஓரளவு நல்லா வதங்கிடணுங்க. ரொம்ப சுருளாக வதக்க வேண்டாம். இந்த பச்சை கலர் போகாமல் இருக்கணும். அதே டைமில் நல்லா வதங்கி இருக்கணும். அந்த மாதிரி பார்த்து வதக்கிக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு வதக்கியாச்சு. இப்போ நம்ம ஒரு தட்டுக்கு மாற்றி ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாருக்கு மாற்றியாச்சு. பாருங்கள், சூப்பரான சட்னி ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு அதே மண் பாத்திரத்தை நம்ம கழுவிட்டு அடுப்பில் வச்சுட்டு கடுகு, உளுந்தம்பருப்பு போட்டாச்சு. போட்டுட்டு மிளகாய் வத்தல் சேர்த்துட்டு வாசனைக்காக போட்டுக்கோங்க. போட்டுட்டு தாளிச்சுக்கலாம். இப்போ கருவேப்பிலை சேர்த்தாச்சு. இப்போ சட்னியோட சேர்த்தாச்சுங்க. இவ்வளோ தாங்க, சூப்பரான அட்டகாசமான புதினா சட்னி ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.